வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்களே முடியலைங்க, ரொம்ப கணன்னு இருக்குது. என் கண்ணை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். வேறு லெவலில் சளி பிடிச்சிக்கிச்சுங்க மக்களே, பேசக்கூட முடியல. நல்லா பக்காவாக சளி மாட்டிக்கிச்சு. இந்த சளிக்கு வந்து கருவாட்டு குழம்பு தின்னா சரியாக போகும்னு சொல்லி கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நான் போட்டு விட்றேன், சரிங்களா? அப்புறம் சிக்கன் கிரேவி இது மாதிரி வச்சு சாப்பிட்டாச்சு, அதுக்கும் சரிப்பட்டு வரல. வேறு என்னடா வழின்னு பார்த்தா வாத்துக்கறி நல்லா கவிச்சிங்க, சரிங்களா? அதை வந்து நம்ம செய்கிறத விட கடைக்கே போயிட்டு வாத்தை பிடிச்சி அவங்களே செஞ்சு கொடுக்க சொன்னோம்னா நல்லா கவிச்சே செஞ்சு கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். அது அப்படியே சாப்பிட்டோம்னா சளி பூரா வெளியே வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வாங்க போகலாம், ஓகேவா? நான் ஏன் இங்கே இன்ட்ரோ போடுறேன் அப்படின்னா, இந்த ஏரியா பாருங்கள் சூப்பராக இருக்குது, நல்லா நெல் வயல். நான் வந்த வழி பூரா அப்படி தான் மக்களே. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா முத்தூர், ஓகேங்களா? காங்கேயம் பக்கத்தில் முத்தூர்னு ஒரு ஏரியாவில் இருக்கேன். நல்லா இருக்குது, வாக்கிய தண்ணி பாயும்படி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெல் வயல் நடவு பண்ணியிருக்காங்க. வாங்க அப்படியே போகலாம் மக்களே. ஃபைனலி முகுந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இதெல்லாம் நம்ம காட்டில் விளைஞ்சது, மருந்தடிக்காமல் உரம் போடாமல் விளைஞ்சது, ஓகேவா? வணக்கம் சாப்பிடு. நெக்ஸ்ட்டு மக்களே அப்படியே இங்கே பாருங்கள், ஒரு 500 வந்து உடச்சி காய போட்டிருக்கிறாங்க. சுத்தமான தேங்காய், சல்பர் இல்லாமல் இவர் இயற்கையாக வெயிலில் காஞ்சிட்ருக்கு பாருங்கள். மேலே சூரிய ஒளிங்களா அப்படிங்க பாருங்கள், இயற்கையாக காஞ்சிட்ருக்கு, தெரியுதா? காயில் உடச்சி போட்டிருப்பாங்களாட்டு இருக்குது. ஸோ மக்கள்ஸ், இந்த வீடியோவில் கீழே நம்பர் தெரியுதுங்களா? கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீடு தேடி கொரியர் வந்துடும், ஓகேங்களா? லிட்டர் வந்து எவ்வளவு டக்குன்னு சொல்லு. கொஞ்சம் தேங்காயோட விலை குறைஞ்சதுனால 430 ரூபாய்க்கு. ஓகே. முதல்ல வந்து 450 கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ தேங்காய் விலை குறைஞ்சதுனால 430 ரூபாங்க லிட்டரு, 1 லிட்டரு, ஓகேங்களா? 1 லிட்டரு, 2 லிட்டரு, 5 லிட்டரு, 1/2 லிட்டரு முதல் கொண்டு வாங்கிக்கலாங்க. பல்ப் இது வேணாலும் 50 லிட்டர் 100 லிட்டர் வேணாலும் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இயற்கையான சல்பர் இல்லாத தேங்காய் எண்ணெய் இத்தனைக்கும். ஓகேங்க மக்களே, அவ்வளோதான். அக்கா வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. வந்துட்டு அதை கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு போகிறோம். யூகில் பிடிச்ச தலைங்க, அதை கொண்டு போய் ஆவி பிடிச்சோம்னா தான் வேலையாகும். வாத்துக்கறி சாப்பிட்டு கொண்டு ஆவி பிடிக்கலாம். மக்களே எங்கே பாருங்க, நம்மளோட கரெக்டாக கடைக்கு வந்திருக்க ஒரு ஐயா வந்து பார்சல் வாங்கிட்டு கிளம்புறாரு. ரைட், ஓகே. அண்ணனுடைய கடைக்கு வந்தாச்சு, முத்தூரில், ஓகேங்களா? குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குதுங்க. வாத்துக்கறி கட்டையில் இங்கே பாருங்க, இது பொதுவாக செய்கிறதாங்கண்ணா? இது பொதுவாக எல்லாத்துக்கும் செய்கிறதா? செஞ்ச கறி எவ்வளோ வைக்கிறீங்க? 100 ரூபாய் கேட்டாலும் கொடுப்பீங்க. ரைட்டு. வாருங்க, முளக்கிறாரு பாருங்க மக்களே. வாத்துக்கறி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. பச்சை மிளகா, அது வரமிளகாயோட வரமிளகா. இப்போ ஒரு வாத்து நம்மளுக்கு பிடிச்ச செஞ்சு காட்டுங்கண்ணா, ஜம்முன்னு விட்டு முளக்கிறீங்களே. அதிகபட்சமாக ஒரு 1/2 மணி நேரத்தில் பண்ணிடுவீங்களாட்டிருக்கு ஆயிரு. அதான் ஓகேங்க மக்களே. அதுக்கடுத்து செலவு பார்க்க சொன்னாங்க. அதை பாருங்க, வெங்காயம் இருக்குது. அதுக்கடுத்து வந்து இதில் வந்து பூண்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அண்ணன் வந்து வெங்காயத்தை வந்து அறிய ஆரம்பிச்சிட்டாரு. ரைட்டு, அரிஞ்சிட்டு வரட்டும். நெக்ஸ்ட்டு இந்த அடுப்பு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கான வாத்தை பிடிப்பாங்க. அப்படியே பார்ப்போம். ஏன்னா ஒரு வாத்து எவ்வளோண்ணா செஞ்சு கொடுத்தா? 450 ரூபா. ஓகே, வாத்து 350, செய்யறக்கு 100, 350, 100, 450. ரைட். அப்படியேங்கப்பா, வாத்துக்கறி திங்கிறதுக்கு முன்னாடி இந்த அண்ணன் அடிச்சு விட்றாருங்க அறுப்பு. அங்கிட்டு போய் நின்னம்னாலே சளியில் ஓடிட மாட்டேருக்குது. பூண்டு ரெடி, வெங்காயம் ரெடி, தக்காளி ரெடி. நான் இதுவாக அந்த அளவுக்கு என்னடா உருளைக்கிழங்கு சம்மந்தம்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தா கல் பார்த்தா உருளைக்கிழங்காட்டவே இருக்குது. ரைட், இந்த பெரிய வாத்துக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் எத்தனை வாத்து நான் போட்டிருக்கேன்? ஒரு 3 வாத்து போட்டிருப்பீங்களா? 5 வாத்துங்களா? ஓகே. இங்கே வருங்க மக்களே, விட்டு உருக்குறாங்க. பார்த்தா மஞ்சள் வைக்கிற அடுப்பு மாதிரி நல்லா பெரிய அடுப்பு ஓட்டை நொறுக்கி தனியாக எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மக்களே, நம்ம அண்ணன் வந்து இங்கே ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் கழுவிட்டு வந்துட்டார். நீட்டாக போய் பூண்டெலாம் வந்து நீட்டாக கழுவிட்டு வந்து அந்த கல் இருந்ததெல்லாம் அதில் தான் வச்சு தட்டுறாங்க உருளைக்கிழங்குல. ஆமாங்க, அப்போ அது மேலே இந்த தோலாக இருக்குதுல்ல, இஞ்சி இந்த பூண்டு தோலாக இருக்குதுல்ல, பார்த்தா உருளைக்கிழங்காட்டவே இருக்குதுங்க. அடுத்து பாருங்கள் மக்களே, இஞ்சி வந்து தோலை வந்து சீவியாச்சு. அடுத்து சீவிட்டு இதையும் தட்ட வேண்டியதான். மக்களை இங்கே பாருங்க, அண்ணன் பாருங்க குட்டி குட்டியாக வடை சட்டி வச்சுருந்தாரு. இன்னும் இதில் தான் வறுக்கிறதான்னு கேட்டேன். அப்படி இல்லைங்கன்னு, இது வந்து ஒரு வாத்தாமாங்க. ஒரு வடச்சட்டி வந்து குழம்போடு எடுத்து வச்சாருன்னா ஒரு வாத்து. ஆமாம்மாங்க. ஓ ரைட். இப்போ முதலே பிரித்து வச்சுக்கிறீங்க. பரவாயில்லைங்க, நல்ல மெத்தடாக இருக்குது.
அவ்வளோதான் மகளே, இறக்கியாச்சு. ஓ, எல்லாத்துலேயும் ஒரு தலையா? தலை ஈரல் வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று வச்சிடுறாங்க பார்த்தீங்களா? ரைட் ரைட் ரைட். ஈரல், இதயம், தலை. ரைட்ண்ணா, சூப்பர். 5க்குமே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஈரல் 5 தலை, 5 ஈரல் இதயம் 5 தலை. ரைட். அப்புறம் அப்படியே வந்து பாரபட்சம் பார்க்காம எல்லாத்துலேயும் கணக்காக ஒரு கரண்டி அள்ளி போட்டு எடுக்கிறாரு பார்த்தீங்களா? ரைட்டு. அடுத்து 1 முடிஞ்சு 2வது ரவுண்டு. போகிற வழியிலே காடு இருக்குது, 4 ஏக்கர் இருக்குது. 4 இருக்குது. சரி, வாங்குற ஒருத்தர் இருக்காரு, ஷேர் பண்ணி. இதை வாருங்க மகளே, எப்படி சும்மா ஜம்முன்னு வேறு லெவலில் பண்ணி வச்சுட்டாரு. அப்படியே இங்கே வாருங்கள். செம்மங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே தண்ணி குழம்பு மாதிரி, தண்ணி குழம்பு மாதிரி இல்லை, தண்ணி குழம்பே தான். வாத்து கிரேவி தண்ணி குழம்பு. சிறப்பு. அவ்வளோ சுடுதா? ரைட் ரைட் ரைட்டு. அது அதிலே வச்சிடுறீங்க. நம்ம அதில் எடுத்துக்கலாங்களா? ரைட்டுங்கண்ணா. அவ்வளோதான் மக்களே, எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் அவருங்களா அடியில் வச்சுட்டாரு ஜம்முன்னு. அல்லவர ரெடி பண்ணிட்டீங்களா? ரைட்டு மக்களே, இங்கே வருங்கள். எல்லாமே வருங்க ரெடியாக இருக்குது. இஞ்சியும் தட்டிட்டாரு. இஞ்சி தட்டுறதை வந்து வீடியோ எடுக்கல, அங்கே பிஸியாக இருந்தனால. தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு 4 ரெடி. ஸோ அண்ணன் வறுத்த உடனே வந்து அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். வாங்கிட்டு தான் வருங்க, வண்டியை ரோடு மேலே ஓட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். வாங்கிட்டு கிளம்புறாரு. அதே மாதிரி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் இந்த மழை கால பனிகாலம் ஆரம்பிச்சதுனால இந்த முட்டை சேல், வாத்து முட்டை, அதுக்கப்புறம் வாத்துக்கறி நல்லா இருக்குது. வாத்து முட்டை மெயினாக குழந்தைகள் நிறைய வாங்கி கொடுப்பாங்க மக்களே. அது வந்து கொஞ்சம் சளிக்கு நல்லா கேட்கும். கஸ்டமர்ஸ் பாருங்கள், ஒயர்கோடு எடுத்துக்கிட்டு சம்மடத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா இல்லையா? ஆர்டர் சொல்லியிருப்பாங்க, ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் வறுத்துருப்பார், தலைவர்லாம் வறுத்துருக்க மாட்டார். அண்ணே மிளகாய்ங்களா? ரைட் 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 ரைட், சிறப்பு. அப்புறம் அது கடைசியில் போடலின்னு கூடாது. ஆமாம் ஆமாங்க, கண்டிப்பாக. மிளகாய் வந்து விதையை ஊற்றுறோமா? ஆமாங்க, நான் விதையை ஊற்றுறீங்க, பரவாயில்லையே. வலி ஸ்டைலில் விதையை ஊற்றிடுறாங்க பாருங்க மக்களே. எப்பவுமே அது வந்து நிதாவே இருக்குது. சரி சரி சரி, நல்லா அருமையாக இருக்குங்க. ஒருத்தருக்கு வந்து பல் போய் சிக்கிங்க. அதான் பரவாயில்லைங்க மக்களே. இந்த மாதிரி வந்து சம்மடத்தை கொண்டாண்டிங்கன்னு வைங்க, நீட்டாக கவரில் போடுறத விட சம்மடத்தில் வாங்கிட்டு போய்க்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஃபுட் சேஃப்டி தான். அந்த கலர் அலுமினியம் ஃபாயில் கவர் தான், அதான் யூஸ் பண்ணுறாரு. இருந்தாலும் இந்த மாதிரி சம்மடத்தை கொண்டான்ட்டு இன்னும் சிறப்பு. ஆனால் மொத்த வாத்து முடிஞ்சு ஏன்னா? ரைட், சிறப்பு. அப்படி தான் மக்களே. அடுத்து நம்ம வாத்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். மிளகாய் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க. ஏன்னா இவ்வளோ தான் வாத்துக்கு போடுறது. என்னென்னா இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து கொஞ்சம் மிளகாப்பொடி, மசாலா, கறி மசாலா போடுவீங்களா? ரைட் ரைட் ரைட். அந்த மசாலாவும் போடுவாங்க. மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு உண்டானது இதுதான். இது போட்டால் தான் நல்லா, இதை போட்டால் தான் நல்லா இருக்குங்க. அதான் நம்ம கைஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கஸ்டமர் 5 வாத்தில் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி தான். அண்ணனுடைய ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியும் இருக்கும். இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வரும்போது அவரை எவ்வளோ நாள் கழிச்சு வரையும் சொல்லிட்டீங்கன்னா அண்ணன் செஞ்சு வச்சிருப்பாரு. வந்தவுடனே இந்த மாதிரி சம்மணம் கொண்டாங்க, சம்மணத்தில் மாற்றிக்கலாம். இல்லைனா அலுமினியம் ஃபாயில் கவர் போட்டு கட்டி கொடுத்துருவாரு, ஜம்முன்னு கொண்டு வைக்கலாம். ஓகேங்களா? நம்ம இன்றைக்கி அலுமினியம் ஃபாயில் கவரில் தான் கொண்டு போகிறோம். இங்கே சாப்பிட்ற கடை இல்லை, ஏன்னா சாப்பிட்றக்கு இல்லை, ஒன்லி பார்சல் மட்டும்தான். ஒன்லி பார்சல். ரைட். ஓகே மக்களே, அண்ணன் கிளம்பிட்டாரு வேட்டைக்கு. பிடிங்கண்ணே, ஒரு நல்லா இலை வாத்தா பிடிங்கண்ணே. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இலை வாத்தா பிடிங்க பாப்பா. பரவாயில்லையே, லாக் பண்ணிட்டாரு. சிறப்புண்ணே. அப்படித்தான் சோழி முடிஞ்சு. அடுத்து வந்து எடுத்து சுடுதண்ணிக்கால வந்து போட்டு பொங்க போச்சுக்கிட்டு அப்படியே தீயில வாட்டி பண்ண வேண்டியதான். அண்ணா இது ஆண் வாத்தா பெண் வாத்துங்களா? பெண் வாத்து. அது எப்படி கண்டுபிடிப்பீங்கண்ணா? நம்ம தொழில் இருக்கும்ல, தொழில் இருக்கிறீங்க.
ஓ அது தமிழில் அது ஏதோ குவா பேக்குன்னு எதை ரெண்டு அதாவது ஆண் வாத்து வந்து மெதுவாக கட்டும், மெதுவாக கற்றுங்களா? ஆமாம். ஆ பெண் வாத்து வந்து வேகமாக கட்டும். ஓ சரி சரிங்க. ஆண் வாத்து மெதுவாக கற்றும், பெண் வாத்து வேகமாக கற்றுனேன். மோகமாம் வந்து ஏதோ குவா பேக்குன்னு ரெண்டு இதை சொன்னார். ரைட்டு. அடுத்து மக்களை சுடுதண்ணிக்கலை போட்டோமா, எடுத்து கொண்டு போய் சுத்தம் பண்ணுற கிரைண்டருக்குள்ளே போட்டு விட்டு நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணுறோம். அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் தான் வந்து வாத்தை வந்து கருக்கிறதுங்க. போட்டு அந்த மிச்சம் இருக்கிற பொங்கல்லாம் பிச்சு விட்டுங்க. கேஸ் லைட்டர் எடுத்து ஒரு வாட்டினாருன்னா முடிஞ்சு. அப்படியே அப்போ தான் நெய்யாக உருகி வரும் பாருங்கள், அப்படியே பார்ப்பீங்க. ரைட், நீ பாருங்கள் மக்களே. புதுசாக யாராவது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சொல்கிறேன். இப்போ அவர் வாட்டுறாருலாம் இதுக்கப்புறம் பாருங்கள், முதல்ல இருந்த அந்த தோளுடைய ஸ்ட்ரக்சருக்கும் இந்த தீயில் வாட்டினதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர்லாம் மாறி நெய்யாக உருகி வரும். வாங்க காட்டுறேன். பார்த்தீங்களா, கலர் சேஞ்ச் ஆகி அப்படி நெய்யாக வருது பாருங்கள். அட்டா அண்ணா இங்கே வருக மக்களே. அப்படியே வாட்டினதுலேயே பாருங்க, அப்படியே கிட்டத்தட்ட அப்படியே எப்படி இதாகிடுச்சு பாருங்க. என்ன கலர் இருந்து கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க, பிஸ்கட் கலரில் வந்துருச்சுங்க. இங்கே பாருங்க மக்களே, அப்படியே இந்த நெய் பாருங்க எப்படி உருகி வந்துருக்கு பார்த்தீங்களா. செமனா இந்த மாதிரி தான் மக்களை வாட்டணும். வாட்டுற அளவுக்கு தான் டேஸ்ட் இருக்குது என்னண்ணா. கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடிங்க போட்டு நீட்டாக கழுவி தேய்ச்சி ஃபோட்டோவில் இருக்கிறதா இருக்குண்ணா. அப்பாவா? ஓகே. இது பரம்பரையாக இதே தாங்கண்ணா. ஓ சரி. உங்கள் சொந்த ஊர் எல்லாமே அங்கே பரமத்தி வேலூர். பாருங்க, அல்ல எல்லாம் அந்த பொங்கு மசூரெலாம் இருக்கும் இல்லைங்க, அதையெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக கழுவி தரமாக செய்ய போகிறார். சிறப்புங்கண்ணா. நெக்ஸ்ட்டு போயிட்டு கொக்கியில் மாட்டிட்டு அரிஞ்சு போட வேண்டியதான் மக்களே. படக்குன்னு தனித்தனியாக பார்ட்ஸை கழட்டிட்டு அண்ணன் வந்து இதை வந்து கழுவ மாட்டாங்க. கழுவக்கூடாதுல்லண்ணா, ஏன்னா கழுவுனா அந்த எஃபெக்ட் போயிடும். அந்த சளி நம்ம சொல்கிறோமில்லங்க, அது வந்து அந்த கவிச்ச போயிடும். அது வந்து கழுவிட்டோம்னா செட் ஆகாதுங்க. அதனால் கழுவாமல் செஞ்சோம்னா தான் சளிக்கு நல்லா கேக்கு. அதே மாதிரி என்னடா அப்படி அனுப்பிங்க, அது வந்து அங்கே அந்த குடல் துளி கூட டேமேஜ் ஆகாமல் எடுத்துருவார். பார்த்தீங்களா இல்லையா? அதான் நாக்கு வரைக்கும் வந்துடுங்களா? அவ்வளோதான். ஆஹா மக்களே பார்த்தீங்களா, ஜம்னு அப்படியே வந்து வாத்துக்கறி வெட்டினாங்கன்னா ஒரு பெரட்டி தான் எடுப்பீங்கண்ணா. அந்த இது எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிறதுக்கு அந்த பிளட் எல்லாம், அந்த பிளட்டு தான் மேட்ருன்னா மெயின். அதுதான் பிளட்டு தான் சளிக்கு, அந்த பிளட்டு தான் மக்களே. அதுதான் மெயினே, வாத்துக்கறியினுடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான். அப்படியே அள்ளி போட்டு ஈரல் பாருங்க, அப்படியே முழுசாக இருக்கும். ஈரல் முழு ஈரல் அப்படியே இருக்குதுங்க, பிக்கில் செம மக்களே. அடுத்து வந்து பெரிய வடை சட்டி வச்சோம் அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ கணக்கான வடை சட்டி எடுத்து வச்சுட்டு அப்படி ரைட்டு. வாத்துக்கறி ரெடியாக இருக்குது, இன்க்ரீடியன்ஸ் ஆல்சோ ரெடி. வாருங்கள் அப்படியே பார்க்கலாம். அதுக்கடுத்து செலவு பெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டார். இதுக்குள்ள தான் மசாலாலாம் வச்சுருப்பார் அண்ணன். ரைட்டுங்க. ரைட் மடி மக்களே. அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுகுங்க. கடுகு ரைட், கடுகு நல்லா வெட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது கருவேப்பிலை தலைங்கண்ணா.
போட்டுடலாங்கண்ணா. ரைட், அடுத்து இன்க்ரீடியன்ஸுங்க ஆல்ரெடி பார்த்தோம். இன்க்ரீடியன்ஸ்லாம் உள்ளே எடுத்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அண்ணாங்க 2 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வாத்துக்கு 3 வாத்து ஆர்டர் வந்துருச்சு. ஸோ அதுக்கு வந்து களத்தில் இறங்கிட்டாங்க. சிறப்புங்க. நம்ம தான் எடுத்துக்கணும் வளைச்சி சிறப்பு. அடுத்து வந்து கறி எடுத்து கொட்டிட்டாருங்க மக்களே. வெங்காய மிளகாலாம் வந்து பாருங்கள், தக்காளியெல்லாம் முழுசாலாம் வணங்கவே இல்லை. சும்மா ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் விட்டு எடுத்து கொட்டியாச்சு. முழுசாலாம் வணங்க தேவையில்லைண்ணா. அதான் எல்லாம் கறியோட வேணும். நெக்ஸ்ட்டு மசாலா. இது என்ன மசாலா? கரம் மசாலாங்களா? கரம் மசால். சிறப்பு. ஓகேங்கண்ணா. சக்தி கரம் மசால் போடுறாரு. நெக்ஸ்ட்டு மட்டன் மசாலா கொஞ்சம் போடுறாரு. ரைட்டு. அடுத்த கட்டமாக வந்து ஆச்சி சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா சிறிதளவு சேர்க்கிறோம். நம்ம மசாலா எப்போ போடுவீங்க? நம்ம மசால். அவ்வளோதான் ஃபைனலாக வந்து நம்ம ரகசிய மசால் சேர்த்தாச்சுங்க. உப்புண்ணே? ரைட். மஞ்சத்தூள். மஞ்சப்பொடிங்க. மஞ்சப்பொடியும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு உப்பு. அடுத்து ஓகேண்ணா. சிறப்பு. அவ்வளோதான் மக்களே. எல்லா மசாலாவையும் போட்டு விட்டு ஒரு கிளறி விட்றா அப்படி. ரைட்டு. ஆனால் எவ்வளோ நேரம் ஆகுங்க அதிகபட்சமாக? ஒரு 3/4 மணி நேரம். 3/4 மணி நேரம் வேகணும். இதுக்கு மேலே 3/4 மணி நேரம் வேகணுங்களா? ஓ சரி. சரிங்க. இங்கே பாருங்க மக்களே, அப்படியே மசாலாலாம் போட்டோடனே ஸ்ட்ரக்சரே பாருங்கள் ஜம்முன்னு. வாட்டரை ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். எல்லாம் டக்குன்னு தான். காலமெல்லாம் தாழ்த்துறதில்ல. சிறப்பு. அவ்வளோதாங்க. இனி வந்து கொதிச்சு வரதாங்க. ரொம்ப ஈஸியான செய்முறை. ரைட். தண்ணி பாருங்க மக்களே, 3/4 மணி நேரம் வேகணும் அப்படிங்கிறனால வந்து தண்ணி நிறைய ஊற்றி விட்டு எடுத்து வச்சு முளைக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. இனி விட்டு தீ எரிச்சு விட்டா வேலை முடிஞ்சு. நல்லா முழங்குது. பட்டை பாருங்க, எத்தனை வட்டை வச்சு விட்ருக்காரு பாருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காரலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு காட்டுறோம் பாருங்க எப்படி கொதிக்கும் பாருங்க. அடுப்பு நல்லா பெரிய அடுப்பு, அவ்வளோ பெரிய 5 வாத்தையே அசால்ட்டாக வேவிச்சு அடுப்பு. இதனுங்க அசால்ட்டாக ஒரு வாத்து தானே, பக்கம் பண்ணிடலாம். எத்தனை வருஷம் அனுபவம்னா இந்த ஃபீல்டில்? 25 வருஷம். ஓ, இங்கே நம்ம முத்தூரில் கடை போட்டு எவ்வளோ வருஷம் இருக்குங்க? இங்கே கடை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 வருஷம் இருக்குது. 23 வருஷம் ஆச்சு. ஆமாம் மக்களே, நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது ஒரு 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போவே உங்கள்கிட்ட வாங்கியிருக்கோம். அதான் பாலம் வேலை ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆச்சு. நான் வந்து இங்கே முத்தூரில் கேகேபி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் படித்தேங்க. அந்த ஸ்கூலுக்கு பிள்ளை இடிச்சு தரமாட்டாக்கிட்டாங்க. அந்த ஸ்கூல் படிக்கும் போது நாங்கள் பசங்களெல்லாம் சேர்ந்து அண்ணங்கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கி கொண்டு நொயிலாத்தில் கொண்டு உட்காந்து சாப்பிட்டோம். நானும் என் மாப்பிள்ளை சசி. அப்போது அதெல்லாம் ஒரு கடந்த கால நினைவுகள். அப்போ இருந்தே அண்ணனை தெரியுங்க. இங்கே வாருங்க மக்களை, எப்படி நுரை கட்டுது பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கே செமையாக இருக்குதுங்க. தெரியுதுங்களா? விரைவாக நுரை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், பொங்க ஆரம்பிச்சிருச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பொங்கல். கடை வந்து டெய்லியுமே இருக்குமாண்ணா? எல்லா நாளும் உண்டு. வாரம் 7 நாளும் உண்டு. இங்கே தான் இருக்கிறீங்க. ரைட். மொத்தம் கொதி விட்டாலே ஆரம்பிச்சிருக்கு. சும்மா அப்படியே பட்டை தட்டுது பாருங்க. ஆஹா, அண்ணன் 3/4 மணி நேரம் சொன்னால் 1/2 மணி நேரத்தில் ஆயிர மாட்டிருக்குதுங்க. தீ நல்லா பட்டையும் முளைக்குது. இலவாத்து முட்டை வாத்துன்னு 2 இருக்குல்ல, இதில் எந்த வாத்து யாருக்கு இதாக இருக்குது? புதுசாக சாப்பிட்றவங்க வந்து இலவாத்து, புதுசாக சாப்பிட்றவங்க இலவாத்து, முட்டை வாத்து பிடிக்கும். ஓகே. வாத்துக்கறி அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு முட்டை வாத்து ஓகேங்க. புதுசாக நீங்கள் வாத்துக்கறி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இலவாத்தை போட சொல்லுங்க. முட்டை வாத்துக்கு போயிடலாம். இலவாத்து வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குன்னு வைங்களேன். சீக்கிரம் வந்துக்கு. லேட் ஆகும்.
முட்டை வாத்து கொஞ்சம் கறி கொஞ்சம் நல்லா கறி அது டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ரைட் நல்லா சுண்டணும் மக்களே. சுண்டனா தான் நல்லா கிரேவி ஆகும். சிறப்பான சம்பவம். ஆஹா ஆனால் உண்மையாலுமே இந்த மாதிரி விரவடுப்பில் இப்படி வேவிச்சு திங்கிற மாதிரிங்க இதனுடைய சுவையே தனியாக இருக்குது. சுவையும் தனி, மருத்துவங்களும் தனி. அதுதான் ஒரிஜினல் ரா அண்ட் ரியல். அப்பப்போ லைட்டாக ஒரு தொலை விட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ரைட் கொதிக்கிட்டோம். சின்ன நேரம் கழிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு மீட் பண்ணுற மக்களே. வாத்து எல்லாமே எங்கிருந்தானே வரும்? தாராபுரம். அங்கெல்லாம் மேய்க்கிறதுக்கு இது நெல்லங்காடு இருக்கு, வாய்க்கால் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் 5, 6, 7 நிமிஷம் இருக்குன்னு வைங்க. பாருங்க, ஒரு 3/4 வடச்சட்டி இருந்தது, அரை வடச்சட்டிக்கு வந்துக்குச்சு. தெரியுதுங்களா? போன இதுக்கு பக்கத்தில் கொண்டு போக முடியாதுங்க. அவ்வளோதான். இன்னொரு 10 நிமிஷம் ஆயிருங்களா? அவ்வளோதான். இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, முதல்ல வச்சதை கூட பெரிய வடச்சட்டிங்க, ஆனால் இது சின்ன வடச்சட்டி இருக்கிறனா தீ நல்லா அந்த கறியிலேயே அந்த தீ படும். அப்போ அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்கு பஞ்சமே இருக்காது. இந்த மாதிரி வேவிச்சு கொண்டு போகிறனுடைய டேஸ்ட்டு நான் சாப்பிடாமே சொல்கிறேன், வேறு லெவல் இருக்கும். நான் இங்கே சாப்பிட போகிறது கிடையாது. பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே பல்லவிக்கு சளி பிடிச்சிருக்கு. ஸோ அம்மா எல்லோரும் உட்காந்து சாப்பிட போகிறோம். வீட்டில் போய்ட்டு வாழை இலையை அப்படியே வச்சு வேறு லெவலில் சாப்பிட்றலாம். பார்சல் வாங்கிக்கலாங்க, அதான் பெட்ரு. அப்புறம் இங்கே சாப்பிட முடியாத வேறு விஷயம், பார்சல் தான் வாங்கணும். ஸோ வீட்டுக்கு போயிடலாம். அண்ணா, உங்களுக்குலாம் சளி பிடிக்குமா பிடிக்காதா? கிளைமேட் சரியில்லை பிடிக்கும். அப்போ நீங்களும் ஒரு வாத்து அடிச்சிருவீங்க. சரியா போயிடு. நீங்கள் இப்போ இதே ஃபீல்டில் இருக்கிறனால வாத்து அடிக்கடி சாப்பிடுவீங்களா எப்படி? இல்லை, நான் என்னதான் சாப்பிட்டாலும் வாத்துக்கறி 2 பீஸ் சாப்பிட்டா எங்களுக்கு ஒரு திருப்தி. டெய்லி 2 பீஸ் சாப்பிட்ருவீங்க. அப்போதான் ஒரு இதாக இருக்கு. அரை வடை சட்டி இருந்தது காவடை சட்டி ஆகிடுச்சு. அப்படியே பாருங்கள், கொதியெல்லாம் பாருங்கள், நல்லாவே தெரியும். சவுண்டு பாருங்க மக்களே, சும்மா சொயின்னு. அவ்வளோதாங்க. வரமிளகா நல்லா பள்ளி வலை ஸ்டைலில் போட்டதுக்கு தரமாக வந்திருக்கு. இன்னொரு 5 நிமிஷம். நம்ம ஆசைக்கு நானும் ஒரு கிளறிட்டேன். வாத்து கறி எப்படி சேல்ஸோ அதே மாதிரி வாத்து முட்டை பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லது. ஸோ அதுக்கு தான் நிறைய பேர் நானும் பார்க்குறேன். அப்போலேருந்து எல்லாமே கிட்ஸுக்கு நிறையா வாங்குறாங்க. ரைட், வாங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தலை போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் எப்படி இருக்குது டேஸ்ட்டு? நல்லா இருக்குதுங்களா? அப்புறம் சாப்பிடலாம். மக்களே இங்கே வாருங்க மக்களே, வேறு லெவலுங்க. அட்டா செம்மங்க. கொத்தமல்லி தலை ஃபைனலாக போட்டாச்சு. கணக்காக போட்டிருக்காரு, அதிகமும் இல்லை குறைவும் இல்லை. இதுதான் கரெக்டு. அவ்வளோதாங்க. கரண்டி அடிச்சு ஒரு கிளறி விட்டு. ஆஹா அண்ணா, பரவாயில்லண்ணே. உண்மையாலுமே நான் ரொம்ப நாளாக மக்களே நம்ம அண்ணன் கடையில் இந்த வாத்து கறியை செஞ்சு சொல்லிக்கிட்டே இருப்பேன். கறி எடுக்கிறப்பெல்லாம். ஆனால் ஒரு நாள் இங்கே வறுத்து, நான் உங்கள் வீட்டையும் சொல்லிட்டு இருப்பேன், இங்கே வறுத்து வீடியோ எடுக்கலான்னு. அது இன்றைக்கி நிறைவேறி இருக்குது. சளி பிடிச்சி ஜாமுன்னு இருக்கு. வேறு லெவல்ண்ணா. சிறப்பு. அவ்வளோதாங்க. அண்ணா, உங்கள் பேர்? அண்ணா ராமசாமி அண்ணன். ஓகே, முத்தூர் ராமசாமி அண்ணன் வாத்துக்கறி கடையில் வாத்துக்கறியை தரமாக ரெடி பண்ணிட்டோம், பள்ளிப்பாளையம் ஸ்டைலில். மக்களே, டேஸ்ட்டுக்கு சும்மா ஒரு பீஸ் எடுத்து பார்க்கலான்ட்டு. நீங்கள் ஒன்று எடுத்து சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்கண்ணா. நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள். நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் எடுங்க, நான் எடுக்கிறேன். நீங்கள் சாப்பிடுங்க. சும்மா சொல்லுங்கள் என்னத்தை போய். உப்பு எல்லாம் கட்டாக்குங்களா? ரைட்டுங்கண்ணா. மக்களே பாருங்கள். ஆஹா, என்னதான் இருந்தாலும் இவங்க வறுக்கிற மாதிரி நம்மளால் வறுக்க முடியாதுங்க. அது அதான் உண்மை. சிறப்பு. அவ்வளோதான், எடுத்து உள்ளே போட வேண்டியதான். இந்த பாருங்க, கறி கன்சிஸ்டன்சி அப்படியே நெய் விட்டு தரமாக இருக்குங்க. சிறப்பு.
என்ன வீட்டில் செஞ்சிருந்தோம்னா அந்த வடை சட்டி சோத்தை போட்டு பரட்டி இருப்போம். வேற மாதிரி இருந்திருக்கேண்ணா. சிறப்புங்க மக்களே. ஒரு வாத்து பாருங்க எவ்வளோ வருது வருங்க. சிறப்புங்க. இது 1 லிட்டர் கவர் நினைக்கிறேன்னா 1 லிட்டர் கவரில் கிட்டத்தட்ட 3/4 கவருக்கு மேலே வந்துருச்சு பாருங்க மக்களே. அப்படியே மேலே தெரியுதா ஸ்ட்ரக்சரு. இதை விட வீட்டில் போயிட்டு காட்டுறேன், பாத்திரத்துக்கு மாட்டிட்டு அப்புறம் காட்டுறேன். அண்ணா ஓகேண்ணா. சிறப்பு, வேறு லெவல். வரும்போது முடிஞ்ச அளவுக்கு பாத்திரம் கொண்டாந்துருங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக என்னண்ணே. ஆமாம், பச்சைக்கறி வாங்குறதா இருந்தாலும் சரி, பச்சைக்கறி வாங்குறதா இருந்தாலும் சரி, வறுத்துக்கறி வாங்குறதாலும் சரி, பாத்திரம் கொண்டாந்துருங்க, இன்னும் சிறப்பாக இருக்குது. ஆனால் அப்படியே ஒரு 10 முட்டை பார்சல். ரைட். ஆனால் முட்டையில் எங்கேயே விட்றதுங்களா இல்லை? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கோபில் இருக்கு. கோபில் இருக்கு, வயலில் மேயுது. ஓ அந்த முட்டை பார்த்து. ஓ முட்டை வந்துடும் இங்கேருந்து உங்களுக்கு. நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓ சரி 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 சரி. இங்கே பாருங்க மக்களே, முட்டை பாருங்க இப்படி தெரியுதா. நீட்டாக வீட்டுக்கு கொண்டே கழுவிட்டு குழந்தைங்களுக்கு வேவிச்சு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். ரொம்ப சத்து அதிகம். ஒரிஜினல் வாத்து முட்டை. ஒரிஜினல் வாத்து முட்டை. முட்டை பாருங்க, சைஸு பாருங்க மக்களே. இருங்க காட்டுறேன். மடி தெரியுதா, ஒரு முட்டை சைஸ் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லி. ஓகேங்கண்ணா, கண்டிப்பாக மக்களே நீங்களும் வருக, அண்ணனுக்கு ஆதரவு தருக. ஓகேங்கண்ணா. ஓகே, நம்ம இல்லை வரலைனாலும் அண்ணன் ஃபேமஸ் தான் ஆல்ரெடி. சரி மக்களே, ஓகேண்ணா பார்க்கலாம். பார்த்தீங்களா மக்களே, கிட்ஸு தான் இந்த பனியால் வந்ததுனாலே குழந்தைங்கள தான் மெயினாக இங்கே கூப்பிட்டு வருவாங்க. ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வாத்து முட்டை எப்படி இருந்த வாத்து முட்டையை எப்படி கழுவிட்டு பார்த்தீங்களா? இது காட்டுறேன் எடுத்து காட்டுறேன். சம்மனு கழுவியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இட்லி ஊற்றி வச்சாச்சு, வெந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சில நேரங்கள் கழித்து மிக்ஸ் ஆகிக்கிறேன். இப்போ எடுத்து போடுவாங்க பாருங்க, நல்லா சதன்னு. ஆஹா தரமாக இருக்குங்க. அப்படி 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 ஆஹா. இங்கே பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு. சாப்பிட்லாமா? உட்காந்துக்கலாப்பா, உட்காந்துக்கோ. அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம கோழி செட்டுக்கு வந்தாச்சுங்க, மாமரத்துக்கு அடியில். சாப்பிடலாமா? இது ஈரல். இந்த உனக்கு பாரு. மக்களே ஈரல் போடலாம். ஓகே, இந்தா சாப்பிட்டு சொல்லு மக்கள்கிட்ட. மக்களே நீ சாப்பிட்றா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே சொல்லலாமா மக்களே? ஈரலுங்க, வாத்து ஈரல். அப்படியே கருப்பு கலரில் பிளாக் கலர் இருக்கு. சாக்லேட் மாதிரி, டார்க் சாக்லேட். ஃபுல்லாக எண்ணெய், நெய்யி. அடுத்த கட்டமாக கறி இருக்குது. அதில் அந்த மிளகாயை மட்டும் எடுத்து ஒரு டேஸ்ட் பண்ணிடலாம். எனக்கு இது போட்டோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பள்ளிப்பாளைய ஸ்டைலில் விதையெல்லாம் உதுத்தி உண்மையாகவே செஞ்சப்போ சாப்பிட்றத விட அந்த கறியை வந்து அந்த அப்படியே விட்டுட்டு ஒரு 1 hour விட்டோம்னு வைங்க, என்ன ஆகுனா அந்த மசாலா எல்லாமே அந்த கறிக்குள்ள நல்லா ஊடுருவும். அந்த ஊடுருவுன கறி அந்த டேஸ்ட்டு சொல்லிலே அடங்காது. சொல்லமா பீஸு? பட்டையை வச்சாரு, இருந்தாலுமே கொஞ்சம் சவுக்குன்னு தான் இருக்குது. மக்களை வெந்ததை பார்த்துருப்பீங்க, மஞ்சள் வைக்கிற நெல் வைக்கிறது மாதிரி முட்டை தூக்கி கொளுத்தி விட்டாரலாம். அப்படி வெந்துமே இன்னுமே சவுக்குன்னு தான் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து இலவாத்து கிடையாது, இதுவுமே கொஞ்சம் முட்டை வாத்து தான். ஆனால் டேஸ்ட்டு சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அந்த மசாலா இந்த மசாலா போட்டாருன்னு நினச்சிருப்பீங்க. பக்காவாக ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது. சான்ஸே இல்லை மக்களே. இதுக்கப்புறம் தான் மெயின். வாத்துக்கறிக்கும் இட்லிக்கும் அட்டகாசமாக இருக்கும். அப்படியே எடுத்து ஒரு டிப் அடித்து எடுக்கிறேன். முன்னே எடுத்துடலாம். எடுத்துடலாம். சொல்லலாமா? வாத்துக்கறி வித் இட்லி. சாப்பிடு.
எல்லாத்துக்கும் சளி காய்ச்சல் பல்லவி இரும்புறாப்புல சாப்பிட்றலாம், எல்லோரும் இப்போ சாப்பிட்றலாம் மக்கள். ஏன்னா எப்படி அப்படின்னா பல்லவி சாப்பிடுவாப்புல. சூப்பராக இருக்குங்க. இட்லிக்கும் உண்மையாலுமே இந்த கிரேவிக்கும், அதுவும் இந்த மிளகாயோடு வச்சு சாப்பிடும்போது இந்த பாருங்க அப்படியே இந்த மிளகா, அந்த பூண்டு, இட்லி எல்லாத்தையும் எடுத்து அப்படியே வச்சு சாலமா. லைட்டாக டேஸ்ட்டு பன்னிக்கறி மாதிரி இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. சாலமா. வாத்து முட்டையும் கறியும் ஒன்றா திங்கன்னா கண்டிப்பாக சளி ஓடி போயிடும். சரிதா? ஏன் அப்படி நினச்சி சாப்பிடலாமா மக்கள்? இதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஒரு தாத்தாட்ட முட்டை வாங்கினுங்க. அந்த முட்டைமே பழைய முட்டையாட்டு இருக்குது, ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. ஆனால் இது அந்த புது முட்டை பார்த்தாலே தெரிஞ்சுது. அந்த மேலே வந்து எச்சங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் நீட்டாக கழுவிட்டோம், ஓட்டோட அதை கழுவிட்டு தான் வேவிச்சோம். உண்மையாலுமே முட்டை சாப்பிட்றதுக்கு அன்றைக்கி நான் சாப்பிட்டதை விட இன்றைக்கி இந்த கடையில் போய் வாங்கி சாப்பிட்டு உண்மையாக நல்லாயிருக்கு. வாத்து முட்டை வாங்குறீங்கன்னா கரெக்டாக பார்த்து வாங்குங்க. பழைய முட்டையை கொடுத்தாங்கன்னா நல்லாவே தெரியும். அன்றைக்கி சாப்பிட்டது எனக்கு ஓடு வந்து மேலே வந்து அந்த மேலே அந்த வெள்ளைக்கரு இருசாமி அது ஒன்றும் பண்ணது. அந்த வெள்ளைக்கரு வந்து அன்றைக்கி ஒரு தாத்தாட்ட எங்கள் ஊரில் வாங்கி சாப்பிட்டேங்க. அது ஒரு மாதிரி மடுக்கு நல்லாவே தெரிஞ்சுது பழைய முட்டை. இப்போ என்ன பண்ணுறாச்சு, வாத்து முட்டை இப்படி தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ஒரிஜினல் அது இல்லை, இதுதான் உண்மையாலுமே ஒரிஜினல் புது முட்டை இதுதான். சாப்பிட்டா சூப்பர்.